ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டு ரீவேல்யூவேஷன் எப்படி அப்ளை பண்ணது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, எக்ஸ்பிரஸ் ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணதுக்கான டேட் வந்து 8/6/2025 ஞாயிற்றுக்கிழமை 5:30 மணி. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பேப்பர் அச்சு நகல் பெற விண்ணப்பிக்க கடைசி நாள் 10/6/2025 செவ்வாய்க்கிழமை 5:30 மணிக்கு. அதுக்குள்ளே ஆன்லைனில் ஸ்டூடெண்ட்ஸ் தான் விண்ணப்பிக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் ரிஜிஸ்டர் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை என்ட்ரு பண்ணணும். அடுத்தது டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா டேட்டு, மந்த்து, இயர் அப்படின்ற ஃபார்மேட்டில் கொடுத்து ஃபெச் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணோம். நம்ம பண்ணிட்டோம். ஸோ என்ட்ரு பண்ணி முடித்தோடனே பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில் வந்து ஃப்ரெச் பண்ணோடனே ரிஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய காலேஜ் நேமு, கோடு, அதுக்கடுத்தது நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கடுத்தது உங்களுடைய பாடப்பிரிவு என்ன டிபார்ட்மெண்ட்டு, எந்த செமஸ்டர் அப்படின்னது இங்கே வந்துடும். ரெகுலர், சப்ளிமெண்ட்ரி நீங்கள் தேர்வு எழுதுனது வந்துடும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கைபேசி எண், மொபைல் நம்பர் கட்டாயம் வந்து என்ட்ரு பண்ணணும். அதுக்கடுத்தது ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் இருந்தால் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கடுத்தது ஆக்டிவேட் இமெயில் ஐடி, கண்டிப்பாக வந்து மெயில் ஐடி வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். உங்களுடைய தற்போதைய முகவரி, ப்ரெசண்ட் அட்ரஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். குடியிருப்பு நகரம், நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னு கொடுக்கணும். அதுக்கடுத்தது பின்கோடு. ஸோ இதெல்லாம் கொடுத்து முடித்தோடனே பார்த்தீங்கன்னா தேவையான பாடங்களை வந்து டிக் செய்யணும். ஸோ நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எழுதியிருக்கீங்களோ அப்ளை பண்ண எல்லா சப்ஜெக்ட்டுமே இதில் வரும். ஸோ அதில் நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு ரீவேல்யூவேஷன் போட விரும்புகிறீங்களோ அந்த சப்ஜெக்டை ஜஸ்ட்டு இந்த பாக்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிக் விழும். ஸோ உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் நீங்கள் ரீவேல்யூவேஷன் பண்ணணுமோ அந்த சப்ஜெக்டை நீங்கள் ரீவேல்யூவேஷன் போடலாம். ஸோ போடுறதுக்கு முன்னாடி அப்படின்னா முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலுத்தப்பட்ட கட்டணங்கள் வந்து திரும்பி தரவோ மாற்றமோ செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேப்பர் அப்ளை பண்ணிட்டா வேறு பேப்பர் அப்ளை பண்ணணும் அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது. தெரியாமல் பண்ணிட்டேன், அமௌண்ட்டு ரிட்டர்ன் வேணும், ஸோ அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் கேட்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் கேட்வேயில் நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அமௌண்ட்டை நீங்கள் ஆன்லைன் மூலயமா வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இதற்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ரீவேல்யூவேஷன் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. கட்டாயம் அந்த டேட்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த தகவல், இந்த வீடியோ எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு சந்தேகங்களை கமெண்ட்டில் தெரிவிங்க.